வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். அகெயின் ஒரு புரட்டாசி ஸ்பெஷல். என்னன்னு பார்க்குறீங்களா? ஸ்பெஷல் லட்டு தான். திருப்பதி லட்டுன்னா சும்மாவா? அதுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குது இல்லையா? திருப்பதிக்கு போகிறவங்க கண்டிப்பாக லட்டு இல்லாமல் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதை வந்த உடனே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத ஒரு வேலையாக வச்சுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்குவாங்க. இதுக்கு இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது மெஷர்மெண்ட் கப்பில் அது 1 கப் அளவு மெஷர்மெண்ட்டு. நான் அதில் 2 கப் எடுத்திருக்கேன். இதை ஜலிச்சிக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு. அதே கப்பு கிடையாது, அந்த கடலை மாவு எடுத்த கப் அளவே கிடையாது. அது 1 கப்பு, இது 1/2 கப்பு அரிசி மாவு. அடுத்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை வந்து பொடி பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணிவிட்டு தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அது பவுடர் பண்ணியாச்சு. அந்த 1/2 கப் அளவுக்கு அதை அதில் போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாரும் ஒன்றா கலந்து வரட்டும். இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், அதுக்கு தான். அடுத்து 1 கப் அளவுக்கு பால். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தனோ அந்த கப்பில் 1 கப் இல்லையா, அது வந்து பால் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதே கப்பில் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நான் கலந்துட்டு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த லட்டு வந்து அது நல்லா அழகாக வரும், பபிள்ஸாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன், அதுதான். மற்றபடி 1 கப்பு பாலுன்னா அதே கப்பில் தண்ணி எடுத்து தான் கலந்துருக்கிறேன். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணலை. புரட்டாசி மாதம்னாலே நினைவுக்கு வர்றது திருப்பதி பெருமாள், பத்மாவதி தாயார் அம்மா தான் ஞாபகம் வரும். கண்டிப்பாக லட்டும் ஞாபகம் வரும். அதனால் லட்டு செய்யணும்னு நினச்சேன் இந்த வாட்டி. இது வரைக்கும் நான் என் வீடியோவில் என்னோடய சேனலில் லட்டு ரெசிபி போடலை. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சேன். நான் விநாயகர் சதுர்த்திக்கு லட்டு பண்ணுவேன். அப்போ கூட அது போடணும்னு தோணலை. எதனாலும் இந்த வாட்டி லட்டு செஞ்சு பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் செஞ்சாச்சு, வீடியோ போட்டாச்சு. பூந்தி கரண்டி இருந்ததுன்னா இன்னும் நல்லா வரும். இது வீட்டில் இருக்க ஜல்லி கரண்டியும் நல்லா தான் இருக்கும். நான் இதுக்குன்னு ஒரு கரண்டி இதுக்கு இந்த லட்டு பண்ணுறதுக்குன்னே வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது கரண்டி. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினது நான். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன். பூந்தி சுட்டு எடுக்கணும். அதுக்குள்ளார பாகு காய்ச்சிக்கலாம். 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம். முதல்ல வெல்லம் கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் கொதிக்க விட்டு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு வந்தால் போதும். பாகு கரெக்டாக இருக்கும் வெல்லம் லட்டு பிடிக்கிறதுக்கு. பாருங்கள், கொதித்து வந்துருக்கு. ரொம்ப திக்காயிட்டா இருந்தாலும் உங்களுக்கு லட்டு சரியாக பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், இந்த பாகு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரே ஒரு இது இப்படி வந்தால் ஒட்டிட்டு வரணும், அவ்வளோதான். அதோடு நிறுத்திடுங்க. ரொம்ப நேரம் விட்டனாலும் ரொம்ப திக்காயிடும், லட்டு பிடிக்க வராது. சரிங்களா? இது கூட நான் வந்து பச்சை கற்பூரமும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் போடாமல் அது பூர்த்தி ஆகாது திருப்பதி லட்டு. அந்த வாசனம், அந்த ஏலக்காய் மணம், நெய் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த திருப்பதி லட்டு. ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது லட்டு வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். திருப்பதி லட்டு நல்லா பெருசாகவும் இருக்கும். இப்போது அதோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போது அடுத்து பூந்தி பொரிக்கிறதுக்கு நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து தான் செய்கிறேன் இந்த லட்டு. ஃபுல்லாக நெய் போட்டாலும் போட்டுக்குங்க நீங்கள். இப்போ அடுத்து பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் தான் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு எண்ணெய் கிட்ட ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு எனக்கு ஒத்துக்கிறது இல்லை இப்போலாம்.
அது இருந்தாலும் அதை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டேன். சென்னை வெயில் வந்து வர கொஞ்சம் முடியல. அந்த எண்ணெய் கிட்ட நின்று அந்த சூடு, கிச்சனில் அந்த சூடு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு. எப்படியோ அதை வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். இது நீங்கள் வந்து பூந்தியை வந்து ரொம்ப காரா பூந்தி மாதிரி பண்ணிடக்கூடாது. அது கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும்போதே எடுத்துடுறது நல்லது. அப்போ தான் லட்டுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இதே மாதிரி இருக்கிற மீதி இருக்க மாவையும் பொரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் அதை பொரித்து எடுத்துடலாம். பூந்தி இப்போ பொரிச்சாச்சு. அடுத்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து கொஞ்சம் மீதி இருக்க பூந்தியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்தது. அதெல்லாம் போட்டு மிக்சரில் அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு அதையும் அதோட கொட்டி அதை லட்டு பிடிக்கணும். அப்போ கொஞ்சம் எல்லாம் சேர்ந்த மாதிரி அதுக்காக தான் அதை வந்து அரைச்சி போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. இது கூட அந்த வெள்ளைப்பாகு எடுத்துருக்கோம், அதை மொத்தமாக அதில் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஏலக்காவையும் சேர்த்துக்கிறேன். இந்த லட்டுக்கு வந்து ஏலக்காய் வந்து பவுடராக போடக்கூடாது. நல்லா சீடு, தோல் இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுத்து நசுக்கி அதோடு சேர்க்கணும். அப்போ வாசனை நல்லா தூக்கி விடும். இது கூட அரைச்சி வச்சா கொஞ்சம் பூந்தியையும் சேர்த்துக்கிறேன் நான். பூந்தி அந்த மாதிரி அரைச்சி போடுறது லட்டு பிடிக்கும் போது நல்லா ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். அதுக்காக தான் அதை அரைச்சி கொஞ்சம் போடுறது. அடுத்து கடைசியாக லட்டுக்கு வந்து முந்திரி, திராட்சை இது இல்லாமல் லட்டு பிடிக்க முடியாது. அதுவும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் கொஞ்சமாக வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து கொஞ்சம் அப்படியே உப்பி வரும். இதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்புறம் அதை அந்த பூந்தியோடு சேர்ந்து கலந்து லட்டு பிடிக்கலாம். இதையும் அதோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து கலர் கொஞ்சம் கலந்து விடுறதுக்காக நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே லட்டை வந்து பிடிச்சி வச்சுறது நல்லது. ஆறிட்டதுக்கு அப்புறம் பண்ணான்னு நினச்சிங்கன்னா பிடிக்க வராது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் லைட்டாக பாலை வந்து தெளிச்சிக்கலாம். நீங்கள் இது சீக்கிரமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக பாலை வந்து தெளித்து பிடிக்கலாம். நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு. இந்த லட்டு பிடிக்கும்போது ஒரு லவங்கத்தையும் உள்ளே வச்சிடலாம், பார்க்க அழகாக இருக்கும். நான் இது கூட சேர்த்துருக்கேன், பூந்தியோட ஏலக்காவோட லவங்கத்தையும் சேர்த்துருக்கேன் நான். பிடிக்கும்போதும் ஒன்று வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க என்னோடய வீடியோவை. எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you so much.